Hello students, welcome to Sri Easy Maths. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மார்க் கொஷின், 12 1 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் என்னென்னா புக் பேக்கில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சிங்கனாவே போதும், வந்து ஈஸியாக வந்து 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். இது வரைக்கும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இருப்பீங்க, எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். டயக்ராம்லாம் வரைஞ்சி பாருங்கள், லேபிள்லாம் எல்லாமே எழுதி பாருங்கள், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் போட்டு பாருங்கள். ஐயூபிஎஸ்சி நேம்ஸ்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸு கேட்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம சயின்ஸில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து 90+ வாங்கலாம். நான் சொல்கிற கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஏற்கனவே வந்து இம்பார்ட்டண்டான 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா 1 மார்க்ஸும் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸை விட சயின்ஸ் ஈஸியாக தான் கேட்பாங்கன்னு நம்பிக்கையோடு படிங்க, நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பார்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மார்க்ஸு 7 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். கொஷின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியலைன்னா கூட வந்து அதை பற்றி ஏதாச்சும் கிளாஸ் மிஸ் நடத்தும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு 1 or 2 லைன்ஸ் எழுதுங்க. ஸோ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 14 why does the sky appear blue in color. 15 define 1 calorie. 16 mention any 2 application of Avogadro's law. 17 list out the parasitic adaptation in leech. ஸோ இந்த லீச் கொஷின்ஸ்லேருந்து 5 மார்க்ஸு 4 மார்க்ஸு 7 மார்க்ஸு இதெல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்குது. 18 வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரைன். 19 வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 லேபிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். 21 வாட் இஸ் ப்ரைட். 22 வந்து சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்பல்சரி. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து 2 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். அப்படி உங்களுக்கு சம்ஸ் தெரியலன்னா கூட கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அட்லீஸ்ட் அதை மட்டும் எழுதி ஃபார்மில் எழுதுனீங்கன்னா கூட 1 மார்க் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்ட் 3 4 மார்க்கு 7 4 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். கொஷின் நம்பர் 32 வந்து கம்பல்சரி. ஸோ அதுவும் அப்படி தான், நீங்கள் என்ன தெரியுதோ அதை அட்லீஸ்ட் எழுதி வைங்க. 100 மார்க் 75 மார்க்ஸ் ஃபுல்லாக எழுதுங்க, எதையும் விட்டுட்டு வராதிங்க. 23 deduce the equation of force using Newton's second law of motion. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24 differentiate the eye defects myopia and hypermetropia. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 25 வந்து வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். பி வந்து வாட் இஸ் மீன் பை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஸோ இது ரெண்டும் என்னென்னா 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 26 வந்து வாட் இஸ் an amalgam, give an example. மென்ஷன் எனி 2 யூசஸ் ஆஃப் காப்பர். ஸோ காப்பரோட பயன்கள் 2 எழுதணும். ரச கலவை என்ன என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. ஸோ அது வந்து 2 மார்க்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து 27 வந்து சோப்பின் தூய்மையாக்கல் முறையை வந்து விளக்கணும். அதாவது கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு, அதனோட மெக்கானிசம் என்னென்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது 28 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் எ ஃப்ளவரிங் பிளான்ட். அடுத்தது பி வந்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். 29 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டு, ரத்தத்தின் பணிகளை வந்து நீங்கள் பட்டியலிட்டு சொல்லணும். 30 வந்து ஹவு டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த லெசன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு 4 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. 31 வந்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் பினோடைப் அண்ட் ஜெனிடைப். அடுத்தது பி வந்து வாட் ஆர் அலோசோம்ஸ். அதாவது பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீங்கள் தெரிஞ்சது எழுதணும். அல்லோசோம் என்றால் என்ன அப்படிங்கிறது எழுதணும். 2 மார்க்கு. 32 கம்பல்சரி சம் வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அடுத்தது செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா த பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு, மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக வந்து 4 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். எல்லாமே
எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். அடுத்தது 7 மார்க்ஸு 33 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல ஃபஸ்ட்டு பார்ட்டு ஜூல்ஸ் லா, ஸோ அது 2 மார்க் தான். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து நிக்கல் அண்டு குரோமியம், இது வந்து எப்படி வந்து யூஸ்டு தான் ஹீட்டிங் எலமெண்ட்டாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது, அதை எப்படி மின்சாரம் வெப்பமேற்று சாதனமாக பயன்படுத்துகிறோம் ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்து ஹவு டஸ் எ ஃபியூஸ் ஒயர் ப்ராடக்ட் எலக்ட்ரிக் அப்ளியன்சஸ், அதாவது ஒரு மின் உருகுயிலை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பியில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா வாட் இஸ் லாங்கிடியூனல் வேவ், அதாவது நெட்டலைன்னா என்ன, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வாட் இஸ் எ நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன், ஸோ அணுக்கரு உலைனா என்ன, இன்றியமையாத பாகங்கள் என்னன்னு விவரிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. 34ல் ஃபஸ்ட்டு என்னென்னா அணுக்கட்டு எண், இது கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. H2SO4 உள்ள சல்ஃபரின் சதவீத இயல்பு, அதாவது H2SO4 சல்ஃபர் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணணும். அடுத்தது வாட் வாஸ் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிக்யூசன்ட் சப்ஸ்டன்ஸ், ஸோ ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் 7 மார்க்ஸ் வாங்கிக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்தது பி பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக. அடுத்து செகண்ட் ஒன் வாட் இஸ் நியூட்ரிஷேஷன் ரியாக்ஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள், நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அடுத்து கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரீஸ், படிம வரிசை சேர்மங்களின் ஏதேனும் 3 பண்புகள். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 35 என்ன கொடுத்துருக்காங்கன்னா தக்காளியில் கருவுரா கனியை தூண்டும் ஹார்மோன் எது, அதாவது விச் ஹார்மோன் இன்டியூசஸ் பார்த்தனோகிராஃபி இன் டொமேட்டோஸ். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து ஒய் இஸ் தைராய்டு ஹார்மோன் ரெஃபர்ட் ஆஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன், அதாவது தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது, ஸோ அதை வந்து எழுதணும். அடுத்தது லாமார்க்கின் பரிமாண கோட்பாடுகளை எழுதணும். எக்ஸ்பிளைன் லாமார்க்ஸ் தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். அல்லது பாட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த நொதி டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடங்களில் வெட்ட பயன்படுகிறது. ஸோ டிஎன்ஏ சம்மந்தமாக ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அந்த லெசன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. the which enzyme cuts DNA at specific sites, அது இது பண்ணணும். அடுத்து செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைசின் அமினோ அமிலம் சேர்ந்த 2 மக்காச்சோள கலப்பு இரு வகைகளின் பெயரை எழுதுக. நேம் 2 மைஸ் ஹைப்ரைட்ஸ் ரிச் இன் அமினோ ஆசிட்ஸ் லைசின். அடுத்து தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் ஸ்மோக்கிங் ஹாசர்ஸ் அண்ட் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ, அதாவது புகைப்பிடித்தலின் ஆபத்துகள் மற்றும் புயலின் தீய விளைவுகள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் இந்த லெசன்ஸ்லேருந்து தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ராக்டிக்கலில் ஆல்ரெடி 25 மார்க்ஸ் கெட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஈஸியாக வந்து இதில் ஃபெயில் மார்க்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1 மார்க்ஸு 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்னு இருக்குது. ஸோ சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா போதும், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எதுவுமே பயப்படாமல் எழுதுங்க. கொஷின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நல்லா எழுதணும். கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே எழுதுங்க. ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், நைட்டு தான் இருக்குது. சயின்ஸில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். அப்படி தான் 11th நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க முடியுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்ஸ்லாம் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.